பேசுனாங்க. நெட்டகுளம் கால்வாய் திட்டத்தில் மட்டும் ஊத்துமலைக்கு நேரடியாக தண்ணி வரும். ஆனால் வரக்கூடிய 6 பஞ்சாயத்து பாதிக்கப்பட்டது. அது ரொம்ப மோசமான பஞ்சாயத்து. மேலக்கலங்கள், கீழக்கலங்கள், ஆமாம், நேலமரப்புரம், பலவத்திராமரம், மரக்காலங்குளம், இந்த 6 பஞ்சாயத்துக்கும் இதில் கிளைக்கால்வாய் வெட்டுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தென்காசி பகுதியை சார்ந்த தொகுதி, இல்லைன்னா கடகோடி பகுதி. கிளைக்கால்வாய் நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கூட கோரிக்கையாக சொன்னேன். எப்படி கிளைக்கால்வாய் வெட்ட முடியும்னு கேட்டாங்க. ஒரு பகுதி தண்ணி வந்துன்னா வடபகுதி தண்ணி வராது. அது கிளைக்கால்வாய் அருணாசலபுரம் மேற்க ஒரு ஊர் இருக்குது, கிராமம். ஆனைவளத்துக்கு கிளக்கூடிய அருணாசலபுரங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு மேற்கூடி குளத்து வழியாகவே வரும். கிளைக்கால்வாய் அமைத்து மேலக்கலங்கள் குளம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கீழக்கலங்கள் மேலமரம் எல்லாமே கிழக்கமாக இறக்கமான ஏரியா. பூரா ரோட்டு மார்க்கமே கால்வாய்க்கு வாய்ப்பு இருக்குது. 6 பஞ்சாயத்து, மேலக்கலங்கள், கீழக்கலங்கள், நவனீசன், மேலமரப்புரம், பலபத்திராமரம், மரக்காலங்குளம், இந்த 6 பஞ்சாயத்து நம்ம தொகுதியில் வரனால இதை நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு கிளைக்கால்வாய் அமைப்பதற்கு பணியாளர் அவர்கள் எங்களுக்கு அது முழு ஆதரவு அதை செய்ய வேண்டும். ஏன்னா இது யார் இருந்தாலும் இந்த கோரிக்கை வைக்கல. நான் அந்த பகுதியில் இருக்கிறனால சொல்கிறேன். அடுத்து இந்த பகுதியினுடைய நாங்கள் பாருங்கள், தென்காசி பகுதி இந்த சட்டமன்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதி. கருவந்தா பகுதியில் 9 பஞ்சாயத்துக்கு இந்த பயிர் காப்பீடு பிரதமரால் அறிவிக்கப்பட்ட பயிர் காப்பீட்டத்தில் வந்து இந்த 3 ஆண்டுகளாக எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சேன். அது யாருமே ஏற்றுக்கல. விவசாய அதிகாரிகள் யாரும் இங்கே வந்துட்டாங்கன்னா தெரியணும். தவறான புள்ளிவிவரத்தை கொடுத்தாங்க. இந்த பகுதிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நீங்கள் ஒரே ஈல்டு எடுத்துட்டு கேட்டாங்க. எந்த ஈல்டு யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியும். இதை விட எங்களுக்கு கவர்மெண்ட்டே ஒரு 4000 ரூபா ஒரு ஏக்கர் கொடுத்துச்சு. அதை தவறான தகவலை சொல்லி எங்களுக்கு இந்த ஒரு 3 ஆண்டுகளாக இந்த 9 பஞ்சாயத்து மட்டும் கருவந்தா பிரகாரம் உள்ள 9 பஞ்சாயத்துக்கும் பயிர் காப்பீடு. ஏன்னா பிரதமர் திட்டம் சரியான திட்டம். உள்ளார விவசாயிகள்லாம் இடத்த தரசை உழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த திட்டத்தை இது பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் பல கோரிக்கை வச்சோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு நாங்கள் மறு ஆய்வுக்கு ஆள் போட்டிருக்கோம். மறுபடியும் போக முடியல, முடிஞ்சால் அடுத்த மாதம் போகணும்னு வச்சுருக்கேன். அதனால் தயவுசெய்து இந்த பகுதியை எங்களுக்கு முழுமையான நிறைய விஷயங்கள். இன்னொன்று சின்ன விஷயம், நிறைய பகுதி மக்கள் டிராக்டர் வாங்கியிருக்காங்க. டிராக்டர் வாங்கி நம்ம அரசாங்கமே அது தள்ளுபடி பண்ணதில்லை. அந்த பேங்கில் போய் இந்த பத்திரத்தை வாங்க முடியல. நிறைய விவசாயிகள் கோர்ட்டுனாடி எங்கேயெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அம்பாசமுத்திரம் நம்ம ஏரியா பக்கம் நிறைய கொடுத்தாங்க. அந்த பேங்க்லேருந்து டாக்குமெண்ட் பொம்பளை வழியெல்லாம் அலைஞ்சு பார்க்க வாங்க முடியல. இதை நீங்கள் மனதில் கொண்டணும். அதுக்காகிட்டு நிறைய நான் ஏகமாக பேசக்கூடிய அளவில் திட்டத்தில் நல்லா பேசுவேன். காலத்தின் நலன் கருதி எங்களை எல்லாரும் உங்களை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நிர்வாகிகளுக்கும், இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திய பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர் எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். மாதம் மாதம் சம்பளத்தில் பிஎஃப் பிடித்தம் பண்ணி அந்த பிஎஃப் பணம் வந்து முறையாக அந்த அரசோட கருவூலத்துக்கு செலுத்தலை. அதனால் அந்த பீடி தொழிலாளர்கள் 50 வயசில் ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழலில் இந்த நிறுவனம் அந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை செலுத்தாததுனால அவங்களால பிஎஃப் செட்டில்மெண்ட்டும் வாங்க முடியலை, பென்ஷனும் வாங்க முடியலை. அதில் இந்த காஜாபீடி நிறுவனம் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய மோசடியை செஞ்சுருக்கு. அந்த நிறுவனத்தை போய் நம்ம கேட்டோம்னா முறையான பதில் கிடையாது. அவங்க திருநெல்வேலி அலக்கழிக்கிறாங்களே தவிர அந்த மக்களுக்கு உண்டான பிஎஃப் கட்டணும், பென்ஷன் வாங்கி கொடுக்கணும், செட்டில்மெண்ட் கொடுக்கணுங்கிற கவனம் இல்லை. அதனால மாநில தலைவர் அவர்கள் அந்த தனியார் நிறுவனத்தின் மேல் விசாரணை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நமது மாநில தலைவர் வாசமிகு பண்ணையார் அவர்கள் 2 பசுங்கன்றுகளை தானமாக வழங்குகிறார். இதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும், வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் பண்ணையார் அவர்களின் திருக்கரங்களால் பசுக்கன்றுகள் வழங்கப்படுகிறது.